இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல நீங்க டெய்லி ஆக்டிவா இருக்கீங்க. ஆனா உங்களோட பாஸ்வேர்டு எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையோ இல்ல 1 2 3ன்னு ஆர்டர் வைஸ்லயோ வச்சிருந்தீங்கன்னா சாரி டு சே திஸ், உங்களோட அக்கௌண்ட் எப்பயோ பை பை ஆயிடுச்சு. சைபர் கிரைம்ல எல்லாரும் பாக்குறதுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரியே இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அவங்க உங்களோட ஃப்ரெண்டு மாதிரியும் இருப்பாங்க. நம்புங்க சார். ஏதோ ஒரு ப்ரௌசர்லயோ இல்ல வாட்ஸ்அப் குரூப்லயோ லிங்க் வருதுன்னு அதை நமக்கு டக்குன்னு கிளிக் பண்ணி என்னடா அதுன்னு பாக்குறதுக்கு தோணும். ஆனா அதுதான் நம்ம பண்ணக்கூடாது. உங்களுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு லிங்க் வருதுன்னா அதை ஒண்ணு இக்னோர் பண்ணிருங்க, அப்படி இல்லைன்னா பிளாக் பண்ணிருங்க. அப்படி ஏதோ ஒரு லிங்க் வருதுன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி ஓடிபியை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. உங்களுக்கே தெரியாம உங்க அக்கௌண்ட் காலி ஆயிடும். இந்த மாதிரி லிங்க்ல உங்களோட பேங்க் டீடைல்ஸ் மட்டும் எடுக்க மாட்டாங்க, உங்களோட போட்டோஸ், பர்சனல் சாட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. என் ஹஸ்பண்ட் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டார். அவர் போன் பாஸ்வேர்ட் கூட எனக்கு தெரியும். இப்ப நான் சொன்னது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்துருது இல்ல, இதுக்கு என்ன சொல்யூஷன்? இது எல்லாமே தாண்டி இப்படி ஏதாவது ஒரு லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ஹேக்கர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா நீங்க பண்ண வேண்டியது, முதல்ல பேனிக் ஆகாம பொறுமையா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓடிபி அப்படி இல்லைன்னா உங்களோட பாஸ்வேர்டை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு லேட் பண்ணாம உங்களோட சிம் ப்ரொவைடர் ஆர் ஆபரேட்டருக்கு கால் பண்ணி உங்களோட சிம்மை இம்மீடியட்டா பிளாக் பண்ணுங்க. உங்களோட பேங்க்ல இருந்து மணி போயிடுச்சுன்னா உடனே உங்களோட அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்குக்கு கால் பண்ணி ஒண்ணு உங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட டிரான்சாக்ஷனை ஹோல்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமோட லாகின் ரெக்கவர் பேஜை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுக்கப்புறம் இப்படி நடக்காம இருக்க வாட்ஸ்அப்ல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பின்ன செட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல செகண்ட் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. கூகுள் ஆத்தென்டிகேட்டர் மாதிரி ஆத்தென்டிகேட் ஆப்பை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேஃப். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா கோட்ஸை சேவ் பண்ணி ஆத்தென்டிகேட் ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல்ல போய் உங்களோட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்த அந்த அன்அப்ராப்ரியேட் மெசேஜஸ், லாக்ஸ், இது எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த வெப்சைட்ல போய் அப்லோட் பண்ணுங்க. ஹெல்ப்லைன் நம்பர் 1930 24/7 ஹவர்ஸுமே அவைலபிளா இருப்பாங்க. ஸோ நீங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட்டை டைரக்டா கால்லயே நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். உங்களோட மணி இல்லைன்னா ஐடென்டிட்டி திருடு போயிருச்சுன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. உடனே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோ இல்லைன்னா சைபர் செல்லுக்கோ போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருங்க. அண்ட் அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரையும் சேஃபா வச்சுக்கோங்க. நீங்க ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. லைக் உங்களுக்கு அந்த லிங்க் வந்த டேட்ஸ், டைம்ஸ் ஆஃப் மெசேஜஸ், ஃபோன் நம்பர்ஸ், ப்ரொஃபைல் யூஆர்எல்ஸ், டிரான்சாக்ஷன் ஐடிஸ், பேங்க் எஸ்எம்எஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களோட டிவைஸ் அண்ட் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு லாங்கர் டேர்ம் சேஃப்டி டூல்ஸா முதல்ல நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், பப்ளிக்ல ஃப்ரீயா வைஃபை கிடைக்குதுன்னு யூஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், போட்டோஸ், ஓடிபிஸ், இது எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. ரெகுலரா உங்களோட சோஷியல் மீடியா லாக்இன் டிவைசஸை செக் பண்ணிட்டே இருங்க. இது எல்லாமே ஓகே, ஆனா எனக்கு எப்படி கால் பண்ண தெரியல, இல்ல எனக்கு எப்படி மெசேஜை ரிப்போர்ட் பண்ண தெரியல, கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் பண்ண தெரியலன்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சைபர் ஹெல்ப்லைன்ட்ட எப்படி பேசணும் அண்ட் எப்படி மெசேஜ் அண்ட் இமெயில்ஸ் மூலியமா ரிப்போர்ட் பண்ணலான்றது தெளிவா இருக்கு. மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கைடன்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம நிக்கோலா ஃபவுண்டேஷன் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.